Hi friends, Assalamu alaikum. Welcome to Astas Brothers. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கறி இட்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. நானே சாப்பிட்டு பார்த்து மறந்து போயிட்டேன். அப்படி இருந்துச்சு. இங்க பாருங்க. இந்த இட்லி எப்படி பிச்சிட்டு உள்ளற கறி இருக்கும். இந்த மாதிரி பிச்சிட்டு இந்த தேங்காய் சட்னியில் டிப் பண்ணி நான் சாப்பிட்டேன் பாருங்க. அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளார அந்த 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 கறி இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அப்படியே இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இருங்க நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கறி இட்லி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி எடுத்துக்கோங்க. நல்லா எலும்பு இல்லாத கறியாக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இந்த கறியை நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா கொத்து கறியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூளையும் போட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த குக்கரில் போட்டு வேக வச்சு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டிஷ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவையும் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் அளவு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கறி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். வா, இங்கே பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு கறி. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி கறி இட்லியே பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லைன்னு நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, இது 3த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/4 ஸ்பூன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம மட்டன் வந்து வேக வச்சோம்ல, அந்த தண்ணியே நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எதுக்கு அதை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதே இதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, வாய் ரொம்ப குளருங்க, என்னன்னு தெரியல. ஓகே, ஊற்றியாச்சு. இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இதை மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வாடா வீடியோவில் அப்படியே டப்புன்னு தெரிச்சுது. இது தெரிக்கலை, தப்பிச்சிட்டேன். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வெந்து சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க, ஆனால் கையில் தான் தெரிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. ஆனால்
வீடியோ வந்துட்டுல நிறையா சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் சவுண்டு கேட்டுச்சு, சவுண்டை காணும். இப்போ நம்மளோட கறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. இது அப்படியே மோந்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுங்க. சூப்பராக இருக்குங்க வாசனை. லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்க, நம்மளோட கறி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி தான் ஊற்ற போகிறோம். இதை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஸ்டவ் அமுத்திட்டு. சூப்பராக இருக்குங்க வாசனை. இட்லி சுடுறதுக்கு முன்னாடி இட்லி தட்டை எடுத்து அதில் துணியை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து வைங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம கறி வேறு வைக்கணும். அதுக்கு மேலேயும் நம்ம ஊற்றணும். அதனால் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா இந்த கறியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது மேலே இப்படி வச்சுக்கலாம். இது இந்த கிட்டனை போனானே வாசம் அப்படியே சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை. இதை மாதிரி வச்சுக்கோங்க எல்லா இட்லியும். இதை வச்சுட்டு நம்ம மூடிட வேண்டியதான். இதை வச்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம மாவு ஊற்றி வச்சிட வேண்டியதான் இட்லி பானையில். ஓகே, நம்ம கறி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இது மேலே இந்த மாதிரி மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பெரிய இட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாம். ஒன்று வச்சாச்சுங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தட்டு. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி கறியை வச்சு ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் வந்து யார் யார் நம்மளோட வாடா வீடியோலாம் பார்க்கலன்ட்டு இருக்கீங்களோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துருங்க. இதையும் நம்ம வச்சுக்கலாம். கறியை வச்சாச்சு. இது மேலே நம்ம மாவு வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இதை நம்ம இப்போ மூடிடலாம். ரெண்டாவதையும் வச்சாச்சு. இதை மூடிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுக்கு இட்லி வந்து வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ இட்லியை வந்து தட்டிடலாம். பாருங்கள் உள்ளார எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கறிலாம் செம்மையாக இருக்குல்ல. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இட்லி பொடி போட்டுக்கலாம்.
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவு இட்லி பொடி போட்டுட்டு இதில் வச்சு நம்ம இட்லியை பரட்ட போகிறோம். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம இப்போ இட்லியை வச்சிடலாம். இட்லியை இந்த மாதிரி ஒரு 4-5 இட்லி வச்சுக்கோங்க. வச்சு நம்ம வந்து நல்லா பரட்டிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா அந்த இட்லியை? சூப்பராக இருக்குல்ல அந்த இட்லி. சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். இல்லை இட்லி பொடி வேறையா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, ஓகே, இப்போ நம்ம இட்லி வந்து நல்லா பரட்டியாச்சு, எடுத்துடலாம். நம்ம இட்லியில் எத்தனை டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். நம்ம வந்து இட்லியில் இட்லி மசாலா செஞ்சோம், இட்லி 65 செஞ்சோம், அடுத்து கறி இட்லி, இதோட 3வது டிஷ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான கறி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அழகா. எல்லோரும் கறி இருக்குது பார்த்தீங்களா? இருங்க இந்த சைடு கறியில் நான் டூவில் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா இருக்குது. இதாங்க கறி இட்லி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஸ்டாஸ் பிரதர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.